ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. என்னைக்கு பிளஸிங்? இன்னைக்கு. என்னைக்கு ஆசீர்வாதம்? இன்னைக்கு. ஒவ்வொரு நாளும் புது புதிதாக இருக்கும். அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆலயத்தை செப்பனிடுகிற பணியில் ஒரு பெரிய தோய்வு. பல ஆண்டுகளாக ஆலயம் கட்ட முடியாதபடி ஆலயம் நின்று போயிடுச்சு. பணிகளெல்லாம் நின்று போயிடுச்சு. இந்த வேளையில் ஆகாய் தீர்க்கதரிசி எழும்பி சொல்லுகிறான், ஆலயத்தை கட்டுங்கப்பா, ஆலயத்தை கட்டுங்க. அப்படி என்கரேஜ் பண்ணுற வேளையில் சொல்லப்படுற ஒரு வார்த்தை தான், நான் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அன்புக்குரியவர்களே, இன்று முதல் என்றால் அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாய் ஆரம்பிக்கிறது? அந்த 19ஆம் வசனத்தின் முன்பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்க. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் இல்லையோ? நல்லா கவனிங்க. விதை தானியம்னா ஃபியூச்சருக்கு, விதைக்கிறதுக்கு, மழை பெஞ்சோன்னு விதைக்கிறதுக்கு எடுத்து வைக்கிற விதை தானியம். அப்போ இந்த ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க? சாப்பிடக்குள்ள அரிசியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு, ஆகாரத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு, இப்போ மறுபடியும் விதைக்க வேண்டிய அரிசியும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் இல்லையோ? அப்படின்னா 0 0 + 0 0 + 0 0 + 0. இதான் வாழ்க்கை. சில சமயங்கள் நமக்கு ஒரு நல்லது வர்ற மாதிரி இருக்கும். கடைசி பார்த்து ஃபீஸ் கேரியர் ஊருவ மாதிரி எல்லாமே கரண்ட் கட்டான மாதிரி எல்லாம் போயிடும். நம்ம நினைக்கிறோம் இதோட நம்ம அதிர்ஷ்டம் முடிஞ்சு போச்சு. நம்ம அதிர்ஷ்டம் இவ்வளோ தான். பையா கஷ்டப்பட்டு வாங்கினோம், போயிடுச்சியா, இனிமே நம்ம மேலே வர முடியாது என்ற குழப்பம் வரும். கொஞ்சம் நில்லுங்க. இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களா? வந்துச்சு போயிட்டு, இது வந்துச்சு அது போயிட்டு. ஐயா, நீங்கள் கர்த்தர் உன்னை பார்த்து தான் பேசுகிறார். எம்மா, உன்னை பார்த்து தான் பேசுகிறாரு. உன் பிரச்சனை என்னன்னு கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறாரு. நீ எங்கே இருக்கிற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? நிறைய நேரங்கள் அதுக்கு காரணம் என்னன்றது நம்ம புரியாமலே மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம்ல. கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன். இந்த ஆலயத்திற்கு மெயின் தீம் என்னன்னு சொன்னால், ஆலயம் எழும்பி கட்டப்பட வேணும். கட்டுறதுக்கு ஒரு ஆளுமே இல்லை. அதான் பிரச்சனை. 4ஆம் வசனம் 1:4 சொல்லுது, என் வீடு பாழாய் கிடக்குது. ஐயா, பாழாயிட்டே. ஆரம்பிச்சிங்க, ஓட ஆரம்பிச்சிங்க, டபக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போட்டீங்களே. இது நியாயமா? நீ உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கொஞ்சம் வந்தா நல்லா இருந்துச்சு. இப்போ ஏன் வாயான்னு திறக்கிற? என்ன தூக்கம்? ஜெபம் எங்கே போச்சு? பைபிள் வாசிப்பு எங்கே போச்சுது? தின தியானம் எங்கே போச்சுது? எல்லாம் எங்கேயோ தூக்கி வச்சுட்டோமே. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரு. கர்த்தருடைய சத்தம் உங்களோடு துணிக்குது. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்கிறார். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? கொஞ்சம் புரியுறீங்களா? நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்படி இவைகளெல்லாம் உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்படும். ஒரு கடையில் சொல்கிறான், ஏம்மா நீ ஒரு ஆடை வாங்குமா, உனக்கு 2 ட்ரெஸ் ஃப்ரீன்னு சொல்கிறான். ஆடெல்லாம் வாங்கல முடியாது, நான் காசு கொடுக்க முடியாது, நான் ட்ரெஸ்ஸுக்கு காசு கொடுக்க முடியாது, ஃப்ரீயாக கூடியா. இதானே உன் நிலைமை. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம், நாளைக்கு என்ன பண்ணுவோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் கொடு, தேடு, ஆண்டவர்களுடைய காரியத்தை செய், கர்த்தனை ஆசீர்வதிப்பார். வீடு பாழாய் கிடக்குதே. யோசித்து பார்த்தீங்களா? வீடுன்றது தேவனுடைய ஆலயத்தை குறிக்குது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 சொல்லி, நீங்களே தேவனுடைய ஆலயம், ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். நீ ஏன் கெட்டு போச்சுது? ஆண்டுடைய ஆலயமாகி உடைய இருதயத்தில் என்ன எல்லாம் இருக்குது? என்னென்ன எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குது? என்ன செஞ்சிருக்கிற? கொஞ்சமாக திங்க் பண்ணி பார்க்குறியா? உன் ஃப்யூச்சரை திங்க் பண்ணி பார்க்குறியா? எதிர்காலத்தை கூட கரிசனம் உண்டா உனக்கு?
சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறையா. நீ ஆண்டவனோடு கூட பேசுகிறாரு. இன்னைக்கு நீ செய்ய வேண்டியது முழங்கார் படிக்கிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் செஞ்ச பாவத்தை மன்னிங்க, என் வாய்க்கு பூட்டு போடுங்க, என் கைக்கு பூட்டு போடுங்க, என் கண்ணுக்கு பூட்டு போடுங்கன்னு சொல்லி உன் ஆலயமாகிய உன்னுடைய வாழ்க்கை ஆத்மாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பார். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், நாளை தினம் உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நான் யாருக்கு பேசுறேன்னு தெரியல. வேலையிலேருந்து வெளியே தள்ளி கழுத்தை பிடிச்சி செலுத்தாங்களா? வேலையே இல்லையா? வீட்டில் ஒரே கும்மாளமாக சண்டை போட்டுருக்கியா? கர்த்தர் உன்னோட கூட பேசுகிறாரு. நீ மனம் திரும்பணும் ஐயா, மனம் திரும்பணும், எம்மா மனம் திரும்பணும். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கதறி அழு, ஆண்டவரே இதை கருதி நாங்கள் என்ன செய்வோம்னு எங்களுக்கு தெரியலையே. எல்லாரும் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு. யோசபாத் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், திடீர்னு சொல்லலாம் எனக்கு என்ன செய்யணும் தெரியல, அவ்வளோ டென்ஷன். கண்கள் உண்மையை நோக்கி கொண்டு இருக்கிறது. நோக்குனா கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். நீ உன் வாழ்க்கையில் உன் சிறையிருப்பு மாறப்போகுது. இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உன்னை தாழ்த்தி ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்பாயா? இந்த நாள் ஒரு இனிய நாளாய் மாறும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வீட்டிலே தங்கும். ஆமேன், ஆமேன்.